ஹலோ மக்களே, லாஸ்ட் வீடியோல எல்லோ ஃபிளாக்ஸ் பத்தி பார்த்தோம்ல. இப்போ ப்ளூ ஃபிளாக்ஸை பத்தி பார்க்கலாம். இவங்க நீங்க சொல்றதை கேட்பாங்க, ஆனா இவங்களோட சோகத்தையோ எமோஷன்ஸையோ ஷேர் பண்ண மாட்டாங்க. டீப்பான கான்வர்சேஷன்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க. குளிச்சாச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே? வந்த வேலை முடியாம எப்படி கிளம்ப முடியும்? அப்ப நான் கிளம்புறேன். என்னன்னா என்ன அப்படின்ற லெவலுக்கு தான் கான்வர்சேஷனே இருக்கும். என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? அடுத்து பர்பிள் ஃபிளாக்ஸ். இவங்க உங்களை ஒரு குழப்பத்திலேயே வச்சிருப்பாங்க. லவ் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரே மிக்ஸ்டு சிக்னல்ஸ் தான். ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்க சிக்கும் போது வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஆரஞ்சு ஃபிளாக்ஸ். இவங்க எல்லோ ஃபிளாகை விட டேஞ்சர். எந்த நேரத்திலயும் இவங்க ரெட் ஃபிளாகா மாறலாம். ஐயோ ஆபத்து, படுங்கடா எல்லாரும். சின்ன விஷயத்தை கூட பெருசாக்குறது, சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்குலாம் கோவப்படுறது, உங்க கோல்ஸ் பேஷன் எதுக்குமே சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது. நீங்க இவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணா சண்டை தான் வரும்னு நினைச்சு சொல்லாம இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கே நம்ம தயங்குவோம். சொல்லிரவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. மரியாதையே இல்லாம நடந்துக்கிறது, நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் முக்கியம்னு சொல்லும்போது ஓகே மேடம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து உண்மையிலேயே அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. உங்க பாஸ்ட கிளறது, உங்களோட எக்ஸ் பார்ட்னரோட இப்ப இருக்க சிச்சுவேஷனை கம்பேர் பண்ணி பேசுறது, நல்லா உங்களை மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஒரு கமிட்மெண்ட் குள்ள சீக்கிரமா போயிடணும், இவங்களை எஸ் சொல்ல வச்சிடணும்னு குறியா இருப்பாங்க. எதுக்கு இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு பேச போறியா? திமிரு பிடிச்சவ எப்படி கொடுத்து நடத்துவானா? நான் கூட புரிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்வேன். மருமகளா வந்து குத்து விளக்கி ஏத்துவேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது ரொம்ப டவுட் தான். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா.